ஹாப்பி மார்னிங் சார். ஹாப்பி மார்னிங். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சார். ஒரு விஷயத்தை செய்கிறோம், ஒரு வாரம் செய்கிறோம், 10 நாள் செய்கிறோம், அப்புறம் விட்டுடுறோம். திரும்பவும் அந்த அந்த இந்த ரொட்டேஷன் லூப்புன்றது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இல்லை. ஏன் ஒரு வேலையை செஞ்சால் எங்களால் கண்டினியூஸாக செய்ய முடியல? வை டு வி குவிட் ஏர்லி? பிகாஸ் யூ வாண்ட் இமீடியட் கிராட்டிஃபிகேஷன். ஓகே, உனக்கு உடனே ரிசல்ட்ஸ் பார்க்கணும். நீ நினச்ச பேஸ்ட் ரிசல்ட்ஸ் வராது. இப்போ என் கேஸே எடுத்துக்க. நான் பல விதத்தில் ட்ரை பண்ணிவிட்டு விட்டுட்டு இப்போ கடைசி ஒரு 7-8 வருஷமாக தான் கன்சிஸ்டண்ட்டாக வாயை கட்டி எக்ஸசைஸ் பண்ணணுன்னு. ஏன்னா இதுக்கு மேலே பண்ணலைன்னா உடம்பு வந்து மேலே அப்ஸ்டேர்ஸ் போகிறதுக்கு ரூட்டு குயிக்காக போட்டுருவேங்கிற பயத்தினால ஒழுங்காக இருக்கேன். இப்போ 50 வயசில் வந்த புத்தி 30 வயசில் வந்திருக்கலாம், இந்த வெயிட்டே போட்டிருக்க மாட்டேன். 45 வயசில் வந்திருக்கலாம், இத்தனை நேரத்துக்கு ஹெல்த்தியாக இருந்திருப்பேன். ஏன் 50 வயசில் வருது? 53 வயசுக்கு அப்புறம் கொரோனா பயத்தினால வருது. ஓகே, பாசம் தப்பிச்சிட்டோம். லங்கு இங்கே போச்சுன்னா அதுக்கு மேலே வரல. ஏதோ நல்ல சுக்கரனை வக்கரனா பார்த்ததுனால டயபெட்டிஸு பிபிலாம் வரல. இன்னும் நம்ம ஒழுங்காக இல்லைன்னு வையே, நம்ம கடையை திறந்து வச்சுக்கிட்டு வான்னு கூப்பிடுறோம். எங்கள் அம்மா சைடில் எல்லோரும் டயபெட்டிக். ஓகே, என்னைக்காக ஒரு நாளைக்கு பிடிச்சிருங்கிற பயம். ஓகே. ஸோ எப்படி அது இல்லாமல் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பயத்தில் தான் எக்ஸசைஸுன்னு ஒன்று ஓகே யோசிக்கிறோம். அப்போ இந்த குவிட் டூ ஏர்லிக்கு நீங்களும் விதிவிலக்கு இல்லை? யாருமே விதிவிலக்கு கிடையாது. பட் இந்த வாட்டி குவிட் பண்ணால் உயிரே போயிடுங்கிறதுனால அந்த பயம் வந்துருச்சு. ஸோ ஏன் அது வேலை செய்யலைங்கிறதுக்கு வெயிட் ஏன் குறைக்கல, குவிட் பண்ணிட்டு வீட்டுக்கு போக முடியாது. அதை பண்ணுறதை பண்ணிகிட்டே இருந்துட்டு ஏன் அது குறையலைங்கிறத பார்க்கறதுக்கு யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஓகே, இனிமேல் தேர் இஸ் நோ சான்ஸ் ஆஃப் குவிட்டிங். ஸோ நான் வந்து 49 நடக்க ஆரம்பித்தேன். 54 எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தேன். நவ் ஐ எம் 59. ஸோ 5 வருஷமாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ண ஆரம்பித்தேன். ஓவர் நைட்டு வெயிட்டெல்லாம் பார்த்தா குறையாதுன்னு நான் 5 வருஷமாக வெயிட்டே பார்த்ததில்லை. வெயிட்டு பார்த்தா தானே உனக்கு. உண்மைதான் சார். நான் அதை நீங்கள் அன்னைக்கு பேசும்போதே நீங்கள் இதை சொன்னீங்க, எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது. இப்போது நாங்கள் ஜிம்முக்கு போனோன்னு வைங்களேன், 2 நாள் ஜிம்முக்கு போயிட்டு வந்து இப்படின்லாம் பண்ணி பார்ப்போம், அதெல்லாம் நடக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் வெயிட்டுக்கு நீங்கள் வெயிட்டை குறைக்கிறதுக்கு பண்ணுறீங்க, அப்போ வெயிட் குறைஞ்சிருக்கா அப்படின்ற ஒரு தாட் வரும்ல சார். அது அதுக்கு நீங்கள் தீனி போடாமல் அதை அப்படியே எடுத்துகிட்டு போகிறீங்கன்றது. ஏன்னா அதுக்கு வெயிட்டு குறையில என்ன பண்ணி நிறுத்திடுவோம்ல. என்னடா தாட்டா பண்ணுறோம், இவ்வளோ பண்ணுறோம், கை கால்லாம் வலிக்குது, நம்ம ஏன்டா இதை பண்ணணும். ஸோ அதை பார்த்தா தானே தெரியும். ஸோ கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே, அது ரொம்ப பெரிய தத்துவம் மாதிரி இருந்தது. நீங்கள் சிம்பிளாக அதை பிரேக் டவுன் பண்ண மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஆமாம். ஸோ நான் அதை பண்ணுறதை நிறுத்திட்டேன். அப்போ என்ன டெஸ்ட்டு வச்சுக்கிறதுனா, நான் முன்னெல்லாம் எப்படி இருக்கும், 50 வயசுக்கு முன்னாடி எப்போ நான் ட்ரெஸ்ஸு வாங்கினாலும் அது ஒரு 1.5 வருஷத்தில் இந்த பேண்ட்டு ஷர்ட்டு ஃபிட் ஆகாது. அப்படின்னா நம்ம வெயிட்டு போட்டுன்னே இருக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா, என் பேண்ட் ஷர்ட்டு வந்து டைட்டாகி நான் தூக்கி போடாத வரைக்கும் ஐ எம் அந்த ரைட் பாத். பட்டன் டைட் ஆகுது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் வேகமாக போடணும். ஸோ 6 வருஷமாக எந்த பட்டனும் டைட் ஆகுது. ஓகே. அப்புறம் இந்த பட்டன் டைட் ஆகி உள்ளே போட்ட பேண்ட்டெல்லாம் வெளில எடுத்தால் அதுவும் பட்டன் போட முடிஞ்சது. ஸோ யூ ஆர் ஆன் தி. ஸோ கெய்னிங் கட் பண்ணி லூசிங் பார்ட்டில் இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். எவ்வளோ லூஸ் ஆச்சுங்கிறது என்ன முக்கியம் கிடையாது. கரெக்டு தான் சார். எஸ், எனக்கு எல்லா ஷர்ட்டும் ஃபிட் ஆகுது. கொஞ்சம் முன்னாடி வாங்கின ஷர்ட்டும் ஃபிட் ஆகுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஷர்ட்டு காலர்லாம் கிழிஞ்சு போய் கூட நம்மளால் போட முடியுது. வெயிட்டா இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணும்? இதே நம்மளுக்கு ஜாஸ்தி. அந்த வெயிட்டை பார்த்து எது கட்டப்படுவாங்க. உண்மைதான் சார். அந்த வெயிட்டை செக் பண்ணி நம்பர்ஸ் பார்க்குறத விட நம்ம போட்டிருக்கிற ஷர்ட், பழைய ஷர்ட் நமக்கு பத்துச்சுனாலே ஓகே, அது ஒரு பரம திருப்தியாக இருக்கும். வி ஆர் ஆன் த ரைட் டைரக்ஷன். ஓகே. தென் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடை நம்மளுக்கு பிடிச்ச திங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் குடிக்கக்கூடாது, எவ்வளோ கம்மியாக சாப்பிட்றோமோ அவ்வளோ நல்லது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். ஸோ ஒரு வருஷமும் ஏதாவது ஒன்று கிவ் அப் பண்ணணும். கிவ் அப் பண்ண யூ வில் கெட் பெட்டர். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் காஃபி குடிச்சிட்டே இதை பார்த்துட்டு இருக்க கூட வாய்ப்பு இருக்குது சார். எங்களால் விட முடியாத ஒரு பழக்கம் அப்படின்னு இந்த காஃபி குடிக்கிறது. ஏன்னா காஃபி குடிக்க நான் 2 times or 3 times குடிப்பேன். பட் என்னால் குடிக்க முடியாத இருக்கணும்னு இருக்க முடியும். அதெல்லாம் எனக்கு ப்ராப்ளம். ஓகே ஓகே. நான் கொஞ்ச நாள் 10 வருஷத்துக்கு முன்னாடி டயட் கோக் சாப்பிட்டுருந்தேன். இப்போ 6-7 வருஷமாக சாப்பிட்றது. யாராவது ஃபோர்ஸ் உடனே அதை குடிக்கவே மாட்டேன் நீ ஏன்
ஏன்னா தலையிழாம கொண்டு வந்து கொடுத்தானா குடிச்சு தொலைப்பேன். ரைட்டா? ஐஸ்கிரீம் டாக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐஸ்கிரீம் சாப்பிட்றது நிறுத்திட்டேன். நான் 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி யாராவது கொடுத்தாங்கன்னா சாப்பிடுவேன். நானாக ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு 4-5 மாதம் ஆகுது. ஓகே. நான் இந்த 1.5 வருஷத்தில் நான் உங்களை ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நான் பார்க்கல. தினமும் வரேன்ல, ஸோ நான் பார்த்ததில்ல. நானாக கேட்க மாட்டேன். இன்னும் ஸ்வீட்டு சாப்பிட பிடிக்கும். இப்போ ஏதாவது ஸ்வீட்டு வருதுன்னா ஒரு சின்ன பீஸ் எடுத்து வாயில் போட்டு மீதி அப்படியே ஓடிட்டு நிற்காத கொடுத்துருவேன். ஏன்னா இங்கேயே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுவேன். ஆமாம். அது மாதிரி பன் சாப்பிட பிடிக்கும். பன் நிறுத்திட்டேன். இது பேட் ஹேபிட்னு உனக்கு தெரியும். இதனால் உயிர் வாய்ப்பு போகிறதுக்கு ஜாஸ்தி. மேலே எக்ஸிட் பிளான் போடுறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. நம்மளே நம்ம தலையில் மண்ணை வாரி போடாமல் இருக்கணும் அப்படின்னு இன்றைக்கி உனக்கு ஞான உதயம் வருதோ ஆட்டோமேட்டிக்காக நின்றுடுவீங்க. ஸோ எக்ஸிட் கேட்டை நோக்கி ஓடாமல் இந்த சைடு மாற்றி ஓடுறதுக்கு ஸ்டெப்பை ஓட வேண்டாம், நிற்கிற இடத்துல நிற்கலாம்ல. அது நிறைய பேர் அதை நம்ம யோசிக்கிறதும் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். வாழ்க்கையும் இதே தான், இன்வெஸ்ட்மெண்ட்டும் இதே தான், எல்லாமே இதே பொறுப்பு தான். ஓகே. தப்பாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பண்ணாமலே இருக்கலாம், தப்பான வேலையை செய்யறதுக்கு இப்போ நான் வந்து எனக்கு என்ன பலனுங்கிறதுனால நான் படிக்க மாட்டேன். ஏதோ படித்து வைப்பேன், என்றைக்கோ ஒரு நாளைக்கு பலன் வரும்னு, அவ்வளோதான். அதான் வாழ்க்கை. அதை நான் யோசிச்சிருக்கேன் சார். நான் உங்கள் விஷயத்துலேயே நான் பல தடவை யோசிச்சிருக்கேன். இவர் வந்து அந்த புக்கெல்லாம் அந்த காலத்தில் படிக்கிறப்ப இன்றைக்கி உட்காந்து இதெல்லாம் யூடியூப்பில் பேசுவாருன்னு நினச்சா படிச்சிருப்பாரு? கிடையாது. ஏதோ ஒரு இதுக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு படிச்சிருப்பாரு, இல்லை இந்த புக்கு நல்லா இருக்குன்னு படிச்சிருப்பாரு, இல்லை முதல் 2 பேஜ் படிச்சுட்டு இது நல்லா இருக்கே அப்படின்றதுக்காக படிச்சிருப்பாரு அப்படின்லாம் கூட யோசிச்சு பார்த்தேன். நீங்கள் அப்படி படித்தது இன்றைக்கி வந்து யூடியூப்பில் உட்காந்து பேசுகிறதுக்கு, நீங்கள் ஒரு கேதரிங் அட்ரஸ் பண்ணுறதுக்கெல்லாம் அது எவ்வளோ தூரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்கு கண் கூட பார்க்க முடியுது சார். ஓகே, தேங்க்யூ சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.